ஐயா அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு உடம்பு இளைச்ச உடம்ப ஏத்துறது எப்படின்னு பார்த்தோம். அதே மாரி இன்னொன்னு முறை நான் சொல்றேன். எளிய முறை தான். இந்த நாட்டு மருந்து கடையில அமுக்கரா வேருன்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். அது 1 கிலோ வாங்கிக்கோங்க. இல்ல, 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 இல்ல 2 கிலோ வாங்கிக்கோங்க. இந்த 2 கிலோ கூட ஒரு 2 லிட்டர் பசும்பால் அ வாங்கி அத போ அதுல போட்டு நல்லா வேக வைங்க. கருக விடாம வேக வையுங்க. அதுதான் முக்கியம். வேக வச்சீங்க, அது எந்த பால் தெரியுங்களா வாங்கணும்? நாட்டு மாட்டு காராம்பசும் பால் வாங்கி வேக வச்சீங்கன்னா, ரொம்ப, 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 ரொம்ப வேலை செய்யும். நல்ல வேலை செய்யும். அத இது பண்ணி அதே மார காராம்பசுனுடைய நெய்யி ஒரு வாங்கி வச்சுக்கோங்க நெய்யி. 1 லிட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த அமுக்கரா இது வந்து நல்லா காய்ஞ்ச பிறகு வேக வச்சு, காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. உரல்ல இடிச்சு, அதுக்கப்புறம் கல்வத்துல போட்டு அரைச்சு வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணி பாட்டில்ல போட்டு வச்சுட்டு, அந்த பொடிய 1 ஸ்பூன் காலையில எடுத்து, இந்த நெய்யி சொன்னோம் பார்த்தீங்களா? காராம்பசு நெய்யி. அதுல 1 ஸ்பூன்ல நல்லா கலக்கி, நல்ல நெல்லிக்காய் அளவு காலையில சாப்பிடுங்க. நைட்டு படுக்கும்போது சாப்பிடுங்க. சாப்பிட்டு தேங்காய் பால், நல்லா கொப்பர தேங்காய் பால், அது பின்னாடி சாப்பிட்டு படுங்க. படுக்கறதுக்கு முன்னாடி இந்த முத்திரையில வருண இந்த பிராண முத்திரைன்னு ஒண்ணு இருக்குது. அது எப்படிங்கய்யா பிராண முத்திரைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மோதிர விரலையும், சுண்ட விரலையும் கட்ட விரல் நுனியில இணைச்சு, மத்த நடுவிரலையும் ஆள்காட்டி விரலையும் நீட்டி வச்சுக்கணும். இது மார உட்கார்ந்து என் உடம்பு நல்லா ஏறுது. நல்லா நான் திடகாத்திரமா இருக்கிறேன். உடம்பு நல்லா ஏறுது. சதைப்பற்று நல்லா வருதுன்னு ஒரு 27 மூச்சு இழுத்து விடுங்க. மெதுவா இழுத்து மெதுவா விடுங்க. அப்புறம் பாருங்க, உங்கள யாரும் ஓமக்குச்சின்னு சொல்ல மாட்டாங்க. "ஆ! பரவாயில்லையே! ரொம்ப நல்லா இருக்கியேன்னு" சொல்லுவாங்க. வாழ்க, வளர்க, உயர்க. நன்றி, வணக்கம்.